2 மாத யுத்த நிறுத்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதிக்கப் போகின்றார்களா? எகிப்து முன்வைத்திருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தத்திலே எவ்வாறான தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? சிரியா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக அரபு நாடுகள் என்ன செய்ய போகின்றன? சிரியாவில் 2ஆம் கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து இன்னும் முக்கியமான 3 கிராமங்களையும் கைப்பற்றிக் கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் குறித்த பகுதிகளில் இருந்து வெளியேறும் சிரிய மக்களும் காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள். இதற்கு பிறகு ஈரானிய தரப்பினர் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை எவ்வாறு வழங்கப் போகின்றார்கள்? இதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு அமையப் போகின்றன? நேற்றைய காணொளியில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை பதிவிடுவதற்கு தவறிவிட்டேன். ஏடன் வளைகுடா பிரதேசத்தில் அமெரிக்காவுக்கு சொந்தமான 3 இராணுவ சரக்கு கப்பல்களும் அந்த சரக்கு கப்பல்களை பாதுகாப்பதற்காக 2 அமெரிக்க போர்க்கப்பல்களும் நுழைந்திருந்தன. அமெரிக்காவின் இந்த 3 சரக்கு கப்பல்களிலும் இராணுவ உபகரணங்களும் ஆயுதங்களும் இருந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவற்றை பாதுகாப்பாக நகர்த்துவதற்காகத்தான் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களும் வருகை தந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவினுடைய சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த கப்பல்களை பாதுகாப்பதற்காக வருகை தந்திருந்த அமெரிக்காவின் போர்க்கப்பல்களும் யமன் ஹவுதி இராணுவத்தின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தின் கடற்படைக்கும் அமெரிக்க கடற்படைக்கும் இடையிலே கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக நேரடியான மோதல் நடைபெற்றிருந்தது. இதன்போது 2 அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் அதிரடியான கப்பல் ஏவுகணை தாக்குதல்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு யமனினுடைய இந்த தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்காவின் சரக்கு கப்பல்கள் சேதமடைந்து பின்வாங்கி இருப்பதாகவும் அமெரிக்க போர்க்கப்பல்களும் பின்வாங்கி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே போன்று யமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல் அவீவின் தெற்கு பிரதேசமான அஷ்கலோன் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் 3 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து லெபனான் யுத்தகாலத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. தற்காலிக யுத்த நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய தாக்குதல்களை தொடர்கின்றது. இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 350க்கும் அதிகமான யுத்த நிறுத்த மீறல்களை மேற்கொண்டிருப்பதாக லெபனானினுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானில் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களையும் முழுமையாக கைப்பற்றவில்லை. ஒரு சில கிராமங்களுக்குள் மாத்திரமே ஊடுருவி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைப்பற்றி இருந்தது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் 3க்கும் அதிகமான கிராமங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாகவும் பின்வாங்கி இருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 மாத தரைவழி தாக்குதல்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நடைபெறும் சந்தர்ப்பத்தில் தெற்கு லெபனானினுடைய வரைபடம் இவ்வாறு தான் காணப்பட்டது. குறித்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய பிரதேசங்களினூடாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடுருவி தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. ஆனால் இந்த பிரதேசங்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பெரிதாக நிலைத்திருக்கவில்லை. ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்த விதமான தடையும் இல்லாமல் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்குள்ளும் முழுமையாக நுழைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த கிராமங்களிலே இருக்கக்கூடிய வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. 2 மாத தரைவழி தாக்குதலின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் மேற்கொள்ள முடியாத அனைத்து வேலை திட்டங்களையும் இந்த தற்காலிக யுத்த நிறுத்தத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டுள்ளது. அதே போன்று தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களுக்குள்ளே நுழையக்கூடிய லெபனான் மக்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. லெபனானில் தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய 30க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். எனவே தற்போது தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களுடைய வரைபடமானது இவ்வாறு தான் காட்சி அளிக்கின்றது. குறித்த வரைபடத்திற்கு அமைவாக தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்குள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக ஊடுருவி குடியிருப்பு பிரதேசங்களையும் வீடுகளையும் கட்டிடங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. ஆரம்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசங்களுக்குள்ளே ஊடுருவி 10 கிலோமீட்டர் வரையிலான இடையக மண்டலம் ஒன்றினை அமைப்பதற்கு இலக்குகளை வகுத்திருந்தது. எனவே இந்த இலக்குகளுக்கு அமைவாக தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களுக்குள்ளே ஊடுருவி 5 கிலோமீட்டர் வரையில் ஒரு இடையக மண்டலம் ஒன்றினை அமைப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முடித்துவிட்டது. குறித்த பிரதேசத்தினை ஒரு பஃபர் ஜோன் பிரதேசமாக இடையக மண்டலமாக மாற்றியுள்ளது. மேலும் குறித்த பகுதிகளிலே இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் முழுமையாக நிலை கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய 3 படைப்பிரிவுகளும் 4 கவச படைப்பிரிவுகளும் நிலை கொண்டுள்ளன. இன்றைய தினம் கூட கியாம் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. இந்த பீரங்கி தாக்குதலிலே 3 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சிரியா
சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினரும் சில முக்கியமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய பிரதேசமான மவுண்ட் ஹெர்மோன் பிரதேசத்தினை கைப்பற்றிக் கொண்டதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு லெபனானை இலக்கு வைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன. லெபனானின் கிழக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து தெற்கு லெபனானுக்கும் வடக்கு லெபனானுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தினை முழுமையாக துண்டிப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. இது தற்போதைய நிலைமையில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்துக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவாலாகும். 2 மாத தற்காலிக யுத்த நிறுத்தம் முடிவடைந்ததற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மவுண்ட் ஹெர்மோன் பிரதேசத்தினூடாக லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஒரு சாதகமான விளைவுகளையே ஏற்படுத்தும் என லெபனானினுடைய அல் அக்பர் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு இதற்கமைவாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினரும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாகவும் தயாராகி வருவதாகவும் லெபனானினுடைய ஊடகவியலாளர் கலீல் அல் நஸ்ருல்லா அவர்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். 2 மாத தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அவர்களை மீள கட்டமைத்துக் கொள்வதற்காகவும் இழந்த தலைவர்களுடைய இழப்புகளை சரி செய்வதற்காகவும் எல்லாவிதமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் ஊடகவியலாளர் கலீல் அல் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மீண்டும் யுத்தத்தினை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் அவற்றினை எதிர்கொள்வதற்கும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் முழுமையாக தயாராகி வருகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து சிரியா மூலமான ஆயுத பரிமாற்றம் துண்டிக்கப்பட்டிருப்பது ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு இருக்கக்கூடிய அடுத்த சவாலாக பார்க்கப்படுகின்றது. 2 மாத தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனான் மீது மீண்டும் முழுநீள போரை ஆரம்பிக்குமாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் ஈரான் எவ்வாறு அனுப்பும் என்கின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இவ்வாறான கேள்விகள் ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய ராணுவ தளபதிகளிடத்திலும் எழுப்பப்பட்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் IRGC குதுஸ் படையினுடைய அதிகாரி ஒருவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் ஒரு பொழுதும் பலஸ்தீனிய போர் முனையை தனிமைப்படுத்த விட மாட்டோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பை தைரியமாக எதிர்க்கக்கூடிய நாடாகவே ஈரான் காணப்படுகின்றது. ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பையும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் எங்களுடைய நிலைப்பாடுகள் காணப்படுவதனால் நாங்கள் பல தசாப்தங்களாக பல தடைகளையும் அனுபவித்து வருகின்றோம். பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டு மக்களும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புடைய அமெரிக்காவுடைய அனைத்து தடைகளையும் எதிர்கொண்டு வருகின்றார்கள். எனவே நாங்கள் ஒரு பொழுதும் பலஸ்தீனிய போர் முனையை விட்டுக் கொடுக்க போவதில்லை. அதே போன்று ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை வழங்குவதற்கான அனைத்து வழிகளையும் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். இதற்கமைவாக சில முக்கியமான வழிகளும் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளன. இந்த வழிகளின் மூலமாக ஆயுத பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் என IRGC குதுஸ் படையினுடைய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். இந்த தகவல்களை ஈரானினுடைய தஸ்னிம் ஊடகம் வெளியிட்டிருந்தது. அதாவது லெபனானின் வடக்கு பிரதேசமான சிரியாவினுடைய மேற்கு பிரதேசமான லட்டக்கியா மற்றும் டோட்டஸ் ஆகிய பிரதேசங்களில் ரஷ்யாவுடைய ராணுவ தளங்கள் காணப்படுகின்றன. ஹோம்ஸ் மற்றும் ஹமா பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ரஷ்ய ராணுவ தளங்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டாலும் லட்டக்கியா மற்றும் டோட்டஸ் ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ரஷ்ய ராணுவ தளங்கள் முழுமையாக வெளியேற்றப்படவில்லை. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் லட்டக்கியா மற்றும் டோட்டஸ் பிரதேசங்களாகும். அத்தோடு ரஷ்யாவின் கிரெம்லின் மாளிகையிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக ரஷ்யா சிரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ராணுவ தளங்களையும் முழுமையாக காலி செய்யாது என்றும் ரஷ்யாவின் மிக முக்கியமான ராணுவ தளங்கள் சிரியாவிலேயே இருக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக சிரியாவுடைய தற்போதைய புதிய அரசாங்கத்துடன் சில தொடர்புகளை ஏற்படுத்தி அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் ரஷ்ய ஊடகங்களில் இருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன. எனவே ஈரான் சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவின் ராணுவ தளங்களை பயன்படுத்தி வடக்கு லெபனான் பிரதேசத்தினூடாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு தேவையான ஆயுத பரிமாற்றத்தினை மேற்கொள்ளலாம். இருப்பினும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மெஸ்டியஸ் பயங்கரவாதிகளின் தலைவரும் சிரியாவிலிருந்து ரஷ்யாவினுடைய ராணுவ தளங்கள் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ரஷ்யா சிரியாவிலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுகின்றன. அவ்வாறு ரஷ்யா சிரியாவிலே தொடர்ச்சியாக அல்லது வலுக்கட்டாயமாக இருக்குமாக இருந்தால் அது லெபனான் போர் முனைக்கும் பலஸ்தீனிய போர் முனைக்கும் ஒரு சாதகமான விளைவை ஏற்படுத்தும். எனவே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை வழங்குவதற்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் தற்போது ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஒருவேளை சிரியாவின் தற்போது இடைக்கால அரசுக்கு பிறகு தேர்தல்கள் நடைபெற்று புதிய அரசாங்கம் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு சிரியாவின் புதிய அரசானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான கொள்கைகளை கடைபிடித்து அமெரிக்காவுக்கு எதிரான கொள்கைகளை கடைபிடித்து பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவாக செயற்படுமாக இருந்தால் ஈரானும் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றது. சிரியாவின் புதிய அரசாங்கம் இவ்வாறான கொள்கைகளை கொண்டிருக்குமாக இருந்தால், நிபந்தனைகளை கொண்டிருக்குமாக இருந்தால் ஈரான் அவர்களுக்கான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக IRGC குதுஸ் படையினுடைய ஆதாரங்கள் தெரிவித்திருந்தன. நேற்றைக்கு முன்னைய காணொலியிலேயே நான் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்றைய தினம் ஈரானுடைய உச்ச தலைவரும் இவை தொடர்பாக தெரிவித்திருந்தார். ஒரு அரசு உத்தியோகபூர்வமாக எங்களுடைய உதவியை நாடுமாக இருந்தால் அந்த அரசுக்கு எல்லா விதமான உதவிகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானுடைய உச்ச தலைவரும் தெரிவித்திருந்தார். எனவே சிரியானுடைய தற்போதைய அரசானது பயங்கரவாத தலைவர்களை ஓரம் கட்டிவிட்டு ஏனைய பயங்கரவாத குழுக்களையும் ரத்து செய்துவிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டிருக்குமாக இருந்தால் சிரியா வழியாகவே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை பரிமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படலாம். இருப்பினும் தற்போது சிரியாவில் இருக்கக்கூடிய சவால்கள் அவ்வளவு இலகுவானதல்ல. சிரியாவில்
இருக்கக்கூடிய முக்கியமான 5 சவால்கள் தொடர்பாகவும் நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் சிரியாவுடைய தற்போதைய அரசும் பயங்கரவாத குழுக்களுடைய தலைவர்களும் ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் எதிரானவர்களாகவும் பிராந்தியத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை முழுமையாக ஆதரிப்பதாகவும் அவர்களுடைய தளபதிகளே கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள். எனவே இப்படியான நிலைமையில் சாதகமான விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. அடுத்து தெற்கு லெபனானின் ஐச்சரூன் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தின் சுரங்கவழி பாதை ஒன்றிற்குள் 2 கட்டளை தளபதிகளும் 2 துணை தளபதிகளும் 8 சிப்பாய்களும் நுழைந்துள்ளார்கள். இதன்போது சுரங்கவழி பாதையிலே வைத்திருக்கக்கூடிய பொறியிலே சிக்கி இவர்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். 2 கட்டளை தளபதிகளும் 2 துணை தளபதிகளும் 6 சிப்பாய்களும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏனையவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின், துல்கராம், நப்லஸ், டூபாஸ் ஆகிய பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதேபோன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே மேலதிகமாக 4 படைகளை களமிறக்கி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு நேற்றிரவு பலஸ்தீனிய போராளி ஒருவர் பெத்லஹேம் பிரதேசத்தினூடாக நுழைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 2 சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 4 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து காசாவின் யுத்தகாலத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 30க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து காசாவின் யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லெபனானில் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தியிருப்பதை போன்று காசாவிலும் ஒரு 2 மாத தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பிறகு இந்த தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற்றுவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எகிப்திய ஊடகங்கள் இருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன. அதாவது இந்த 2 மாத தற்காலிக யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமானது காசாவில் இருந்து வெளியேறாது. நெட்சரின் பிரதேசத்திலும் ரஃபா எல்லை பிரதேசங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கும். அதே நேரம் ரஃபா கடவையின் அதிகாரமானது பலஸ்தீனிய அதிகார சபைக்கு வழங்கப்படும். இதன் மூலமாக ரஃபா கடவை முழுமையாக திறக்கப்பட்டு காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தேவையான உணவுப் பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் கொண்டு செல்லப்படும். வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கும் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்படும். அதே போன்று 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பணைய கைதி விடுதலை செய்யப்படுவார். இவருக்கு ஈடாக 30 தொடக்கம் 60 வரையிலான பலஸ்தீனிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். 2 மாதத்திற்குள்ளே 30 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். மேலும் இந்த 2 மாத யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று எகிப்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு எகிப்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்மொழிவானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சாதகமாக இருக்கக்கூடிய முன்மொழிவாகும். 2 மாத யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் காசாவிலே யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அதே நேரம் குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் நெகிழ்வுத்தன்மைகளை காண்பித்திருப்பதாகவும் அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது. இருப்பினும் ஹமாஸ் தரப்பினர் குறித்த ஒப்பந்தத்தினை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார்களான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. அடுத்து காசாவின் யுத்தகாலத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-அக்ஸா படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். அதே போன்று அல்-கஸாம் படையினரும் குறித்த பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். அடுத்து முஜாஹிதீன் படையினரும் ஒமர் அல் காசிம் படையினரும் பெய்ட்லாஹியா பிரதேசத்தில் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த காலத்தில் 3 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் சிரியாவுக்குள்ளே அவர்களுடைய 2ஆம் கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். 1ஆம் கட்ட தரைவழி தாக்குதலில் டமஸ்கஸுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கட்டானா பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டார்கள். தற்போது 2வது கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் இலக்கம் 1 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜப்ஹா பிரதேசத்தையும், இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திமா பிரதேசத்தையும், இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மஷாரா பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அல் ஹராஷ் பிரதேசத்தையும் கஃபர் மசாஜி பிரதேசத்தையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த 2ஆம் கட்ட தரைவழி தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு சிரியாவின் தாரா பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறிய மக்கள் தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதலில் இருந்து குறித்த பிரதேசத்தினை பாதுகாக்க முடியாததனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளும் வெளியேறி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் சிரியா
சிரியாவின் தெற்கு பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்களுக்கு எதிரான கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சர்வதேச சட்டங்களை மீறி சிரியாவினுடைய இறையாண்மையை மீறி கோலன் குன்று பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாகவும் மேலும் இவற்றினை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் அவசரமாக மேற்கொள்ளப் போவதாகவும் அரபு நாடுகள் தெரிவித்துள்ளன. காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாத இந்த அரபு நாடுகளினால் எவ்வாறு சிரியாவுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைவழி தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. சிரியாவுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பார்கள். இறுதியில் தரமான விருந்துடன் இன்னும் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுவார்கள். இதனால் இறுதியில் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை போன்று சிரியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களுமே பாதிக்கப்பட போகின்றார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.